ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. சீக்கிரம் அங்க போய் தேடு. இங்க என்ன இவ்வளவு பயங்கரமான ஆளுங்களா இருக்காங்க? என்ன பண்றீங்க நீங்க? நானே பாத்துக்கிறத. அது இங்கதான் இருக்கு. எஸ், கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. ஏன் இப்படி கத்துற? கம் ஆன், சீக்கிரமா போகணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. யாருப்பா? யாருப்பா நீ? இங்க என்ன பண்ற? வணக்கம் பாட்டி. சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து ஓடி போனோம். வாங்க. யாரு நீங்கெல்லாம்? யாரு? எங்க எங்க இருக்கீங்க? சிவா, திருடன், திருடன். என்னாச்சு பாட்டி? நீங்க ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவங்க உன்னோட அப்பாவோட கேஜெட்டை எடுத்துட்டு தப்பிச்சிட்டு ஓடுறாங்க. அப்பாவோட கேஜெட்டா? என்ன கேஜெட்? சிவா, ஆடெல்லாம் விளக்குறதுக்கு இப்ப நேரமே இல்ல. ரவுண்டு கலர்ல ரொம்ப மினுமினுப்பா இருக்கும் பாடு. அதுல சின்னதா ஒரு ஹேண்டில் கூட இருக்கும் கண்ணா. கெட்டவங்க கைக்கு அது கிடைக்கவே கூடாது. ஓடா கண்ணா, சீக்கிரமா அதை கொண்டு வா. ஹலோ ரேவா. சொல்லு சிவா. நான் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச திருடங்களை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். நீ ஆதி, யூடி, லடு சிங் சரெல்லாம் கூட்டிட்டு சீக்கிரமா ஊருக்கு வெளியில இருக்கிற ரோடுக்கு வந்துரு. சீக்கிரம். ஓகே சிவா, நாங்க அங்க வந்துடுறோம். யார் இந்த பையன்? இவன் நம்மள தான் ஃபாலோ பண்றானா?
எங்க சார் போனீங்க? சார் கீழே என்ன சார் பண்றீங்க? சார் மேல வாங்க சார். கான்ஸ்டபிள் என்ன எப்படியாவது காப்பாத்தியா? சார் வாங்க. அம்மா, அம்மா. ஓ நோ, பாறைகள்லாம் ரோட்ல விழுந்து கிடக்கு. இந்த பையன் இங்கேயும் வந்துட்டான். மெடுசா மேடம், அந்த பையன் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான். ஒரு சின்ன பையனுக்கு போய் பயப்படுவியா? போய் அவனை முடி. சின்ன பையா, திரும்பி போயிடு, இல்லைன்னா இங்கேயே உன் கதை முடிஞ்சு போயிடும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போய் அவனை புடிங்க. லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டா? சின்ன பையன் கிட்ட போய் இப்படி மோதுறிய, என்ன மாதிரி ஒரு பலசாலி கிட்ட மோதிப்பா ஜிம்பாடி. இந்த லட்டு சிங் ஓங்கி ஒரு அடி அடிச்சான்னா அது 1.25 டன் வெயிட் இருக்கும், ஜாக்கிரதை. கமான் கமான் பஞ்ச் மீ. மோதி பாரு, மோதி விளையாடு. சின்ன பையனை அடிச்சு விளையாடுற, இப்ப வா என்கிட்ட. பேச்சு பேச்சா இருக்கும் போது அடிச்சுட்டா. நல்ல வேலை ட்ரெஸ் கலையில. சிவா, நான் வந்துட்டேன். நில்லுங்க லட்டு சிங் சார், நீங்க போக வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களதான் பாத்துக்க நம்ம சிவா அங்க இருக்கான்ல. ஆமாமா, சிவாவே எல்லாரையும் கவனிச்சுக்குவான். நான் இங்க உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். ஆண்டி, நான் லேடிஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கறவன். நான் உங்க கூட ஃபைட் பண்ண விரும்பல. ஏன் பயந்துட்டியா என்ன? இல்ல, எனக்கு பயம் இல்ல. என் கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ, தாத்தா, நாங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணோம், ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதனால நாங்க இங்க திரும்ப வந்துட்டோம். லட்டு சிங், இன்னைக்காவது நீங்க ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க. எப்ப பாரு ஏன் சிவாவோட உதவியை கேட்டுதானே நீங்க வரீங்க. ஆனா இன்னைக்கு அவனுக்கு உங்களோட உதவி தேவைப்பட்டிருக்கு. ஆனா நீங்க அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாது நான் வந்து என்னன்னா, ஐ எம் சாரி பாட்டி, வெரி சாரி. நடந்தது ஏதோ நடந்துருச்சு. ஆனா ஏதாவது பண்ணி அவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த கேஜெட் அவங்க கையில இருக்கவே கூடாது. தாத்தா, அப்படி அந்த கேஜெட்ல என்னதான் இருக்கு? எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு அதை பற்றி பெருசா எதுவுமே தெரியாது கண்ணா. எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் அந்த கேஜெட்டை வச்சு உங்க அப்பா ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை கெட்டவங்க அடையணும்னு முயற்சி பண்ணாங்க. இப்போ அவங்க கைக்கு அது கிடைச்சிருச்சு. அது பெரிய பிரச்சனையா உண்டாகும்பா. ஆனா ஆதாரமே இல்லாம நாம அவங்கள எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ஐ திங்க் அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பாஸ், நமக்கு கேஜெட் கிடைச்சிருச்சு. ஓகே பாஸ், எங்க ஹோட்டல் டர்க்கியா? ஓகே, நாங்கே நேரா வந்துடுறேன். சிவா, சீக்கிரமா ஹோட்டல் டர்க்கிய நெட்ல சர்ச் பண்ணி பாரு.
ஐயோ நெட்ல ஏன் சர்ச் பண்ணி பார்க்கணும்? அந்த ஹோட்டல் பேரு டர்க்கி, அப்ப அது டர்க்கில தான் இருக்கும். சிம்பிள். ஆதி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஹோட்டல் பேரு டர்க்கின்றனால அது டர்க்கில தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. சிவா, நீ சர்ச் பண்ணி பாரு. சரிப்பா, உங்க இஷ்டம் போங்க. என்னப்பா சிவா, உன்னோட சர்ச் இன்ஜின் என்ன சொல்லுது? யூர் ரைட் ஆதி, ஹோட்டல் டர்க்கில தான் இருக்கு. பாத்தியா, நான் எங்க சொன்னனோ அது அங்கதான் இருக்கு. நான் எது சொன்னாலும் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறதே இல்ல. ஆனா நான் சொல்றதுதான் எப்பவுமே கரெக்டா இருக்கும். தேங்க்யூ ஆதி. இப்ப நம்ம டர்க்கி போகிறதுக்கு ரெடி ஆகணும். சிவாக்கண்ணா, நானும் உங்க கூட உதவிக்கு வரேன்ப்பா. அந்த பொண்ணை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். அவளை கண்டுபிடிக்கிறதுல நான் உதவி பண்றேன். பாய் பாட்டி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். லட்டு சிங் அங்கிள், நீங்க எங்களை விட்டு தள்ளியே வாங்க. இவ்வளவு நேரம் நாம இங்கதான் இருப்போம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நிச்சயமா என்ன பிடிக்கிறதுக்கு அவன் என்ன முயற்சி வேணாலும் பண்ணுவான். நாம எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். நாம மட்டும் அந்த குரூப்ல யாராவது ஒருத்தனை பிடிச்சிட்டா போதும். அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு கேட்டு அவனே நேரா கூட்டிட்டு போய் காட்ட சொல்லி அந்த பிரின்ஸ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். பைக்கு நம்மள ஏன் சுத்துதுன்னு ஒன்றும் புரியலையே. இது ஏலியன்ஸோ பூதமோ இல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பிரின்ஸோட வேலையா தான் இருக்கும். அந்த கேஜெட்டை வச்சு மோட்டார் சைக்கிளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க என்னை விட்டு தள்ளி இருங்க. இங்க இருந்து போங்க, எல்லாரும் தள்ளியே நில்லுங்க. என்னாச்சு? நல்லா என்ஜாய் பண்றியா சின்ன பையா? ஏன்னா இது ஹேக்கர் இல்ல, ஹேக் எங்கப்பா போச்சு? இதுதான் உங்க ஊர்ல ஹேக்கரியா? What is this? நான் உங்ககிட்ட எக்ஸ் கேட்கல. ரோட்ல பாத்திரம் எடுக்க மாட்டியா? வாவ், இவன் சைக்கிள் சூப்பரா இருக்கு, வாங்கிரலாம். அவன்கிட்ட அத எவ்வளவு விலைன்னு கேள. அவன் விக்கவே மாட்டான். வேணும்னா நீங்க அவனை பிடிச்சு சைக்கிளை வாங்கிக்கோங்க.
தேங்க்யூ சிவா. நோ நோ நோ, அவன் என் பைக்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான். இதான் நல்ல சந்தர்ப்பம். அவன் கதையை முடிச்சிடலாம். பைக்க பிரிட்ஜ்ல இருந்து தள்ளி விட்டுரு. Yes! சிவாவோட கதை முடிஞ்சு போச்சு. நோ பிரின்ஸ், நம்ம ஆளுங்களை உடனே அந்த இடத்துக்கு அனுப்புங்க. அந்த சின்ன பையனை உடனே தூக்கிட்டு வர சொல்லுங்க. சிவா இதுக்கப்புறம் நம்மளால அந்த ஹோட்டலுக்கு போக முடியாது. அவனோட ஆளுங்க கண்டிப்பா அங்க வருவாங்க. ஆனா அந்த ஹோட்டலை நம்ம கண்காணிக்கலாம். அவனோட ஆளுங்க வந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணலாம். சிட்டில எல்லாமே ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. முதல்ல மோட்டார் சைக்கிள் ஆளுங்களே இல்லாம ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் கார் டிரைவர்ஸே இல்லாம ஓடிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா பிளேன் பைலட்டே இல்லாம தானா ஓடி எங்கேயோ போய் லேண்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பின்னாடி யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து ஆபரேட் பண்றான்றது தெரியுது. டவுட்டே இல்ல, இது எல்லாமே ஏலியன்ஸ் தான். நிச்சயமா ஏதோ ஒரு மனுஷன் இத மிஷின் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இது இப்படியே நடந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை உண்டாகும். அதனால ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங்க்கு கூப்பிட்டிருக்காங்க. யாரும் அங்க போக கூடாது. இது என்னமோ அந்த பிரின்ஸோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவா, என்ன ஆனாலும் சரி, நாம அந்த கேஜெட்டை எடுத்துட்டு வந்தே ஆகணும். நம்ம அதை வாங்கிடலாம். ஆனா அவங்களோட டென்னை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனாலதான் ஹோட்டல் பிரசிடென்ட்க்கு முன்னாடி நாம இன்னொரு ஹோட்டல்ல இருக்கோம். அப்பதான் அவங்க நம்மள தேடி கண்டுபிடிக்க மாட்டாங்க. லட்டு சிங் அங்கிளும் அந்த ஹோட்டலை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவா, இத கொஞ்சம் பாரு. அவனோட ஆளுங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. நான் போய் அவங்களை இப்ப ஃபாலோ பண்றேன். அதோட நான் எங்க போறேன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கேன். ஹலோ சிவா, நீ எங்க இருக்க? ரேவா, நான் 77C ரோட்ல இருக்கேன். ஓகே சிவா. லட்டு சிங் சார், வண்டியை லெஃப்ட் சைடு திருப்புங்க. ஓகே ரேவா. ரேவா, சி லிங்க்ல வந்துரு. ஓகே சிவா. நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். இதுதான் நம்மளோட பிளானா இருக்கும்.
இந்த சின்ன பையன் இங்கேயும் வந்துட்டானா? மெடியூசா, சீக்கிரம் அவனை புடி. எல்லாரும் அந்த பையனை போய் புடிங்க. கேஜெட் கைக்கு வந்ததும் அவனை முடிச்சிருங்க. ஏய் சின்ன பையா, அந்த கேஜெட்டை ஒழுங்கா திருப்பி கொடுத்துட்டு போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பிடிங்க அவனை, ஃபாலோ பண்ணுங்க அவனை. என் கேஜெட்டை அவன் திருடிட்டான். ஆனா இப்போவும் லேட் ஆகல. 6 hours வரைக்கும் ரிசர்வ் எனர்ஜில என்னோட மிஷன்ஸ் வேலை செய்யும். என்னால எந்த காரையும் பிளேனையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சிவாவுக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. அவன் பறக்கும் போதே அவனோட கதையை நான் முடிச்சிடுறேன். போய் அவனை ஃபாலோ பண்ணுங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 மணிக்குள்ள அந்த கேஜெட் நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் இங்க பிளாஸ்ட் ஆயிடும். அதனால 6 மணிக்குள்ள அந்த கேஜெட்டை எப்படியாவது இங்க எடுத்துட்டு வந்துருங்க. கம் ஆன் கைஸ், இன்னும் 6 மணி நேரத்துல எப்படியாவது அந்த கேஜெட்டை நம்ம திரும்பி கொண்டு வரணும். வாங்க. இதுக்கப்புறம் நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நானும் பார்க்கிறேன் சிவா. சிவா, ஃபைட்டர் பிளேன்ஸ் எல்லாம் இப்ப உன் பக்கமா தான் வந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ரேவா. கேஜெட் பாத்துக்கோ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.